மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்து பழைய கேப்டன் ரோஹித் சர்மாவை அந்த அணி நிர்வாகம் நீக்கியது. ஆனாலும் டி20 உலகக்கோப்பை இந்திய அணிக்கு கேப்டனாக ரோஹித் சர்மாவையும் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவையும் இருக்கிறார்கள். இது குறித்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க் பேசியிருக்கிறார். தற்போது டி20 உலகக்கோப்பைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்திய அணியில் ரிங் சிங் இல்லாதது பெரிய அதிர்ச்சியான விஷயமாக அமைந்தது. அதேபோல் ஹர்திக் பாண்டியா அணியில் சேர்க்கப்பட்டதும் இல்லாமல் துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டதும் எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. நடப்பு IPL தொடரின் ஆரம்பத்தில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சென ஹர்திக் பாண்டியா செயல்பட்டு மிகவும் சுமாராக இருந்தது. அத்தோடு அவரது கேப்டன்சி அதைவிட சுமாராக இருந்தது. இப்படியான நிலையில்தான் அவரை டி20 உலகக்கோப்பை இந்திய அணிக்கு தேர்வு செய்தது மட்டுமில்லாமல் துணை கேப்டனாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க் கூறும்பொழுது, ரோஹித் சர்மாவை பற்றி நாம் புரிந்து கொண்டால் அவர் ஹர்திக் பாண்டியாவை அரவணைத்துக் கொள்வார். ரோஹித் சர்மா இந்த உலகக்கோப்பையை வெல்ல விரும்புகிறார். அவர் இந்திய அணியின் கேப்டன். தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பேர் கொண்ட இந்திய அணியை பார்க்கும் பொழுது ரோஹித் சர்மாவின் எண்ணம் புரிகிறது. ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையில் பெரிய மனவிலகல் இருப்பதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அப்படி ஏதாவது இருந்திருந்தால் நிச்சயமாக ஹர்திக் பாண்டியா தற்போது டி20 உலகக்கோப்பை இந்திய அணியில் இருந்திருக்கவே மாட்டார் என கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.